இன்னைக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு 6வது வாரங்க. 5 வாரம் எப்படி தான் போச்சுன்னே தெரில. என் ஐயனை பார்க்கணுன்னா என் உடம்புல எங்கே தான் தெம்பு வரும்னு தெரியாது. 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. சாதம் வடித்து ஆற வச்சுட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் நைட்டே. அதையும் வேக வச்சுட்டேன். அதுலேயே பெருங்காயம், உப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு வேக வச்சாச்சு. அதுலேயே காரம் ஊறிடும், தாளிக்க வேணாம். கேசரி பண்ணியிருந்தேன். எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேக் பண்ணிட்டோம். சில்வர் பாக்ஸ் வாங்கி பேக் பண்ணியாச்சு சாப்பாடு. ஏன் அப்படின்னா கோவிலில் உள்ளே கொடுக்கக்கூடாது, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் போய் கொடுங்க, இங்கே கூட்டம் சேர வேணாம் அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நல்லது தான். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு கோவிலுக்குள்ளே தான் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால சரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க பேக் பண்ணி எடுத்துக்கப்பா, டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம் கையில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேக் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் லஞ்செல்லாம் கட்டிட்டு காலையில் தோசை, வேர்க்கடலை சட்னி, அவங்களுக்கும் பாப்பாவுக்கு தலைவாரி விட்டுட்டு தம்பிக்கும் சாப்பாடெலாம் கட்டிட்டு ரெமோ கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோயில் காலியாக தாங்க இருந்துச்சு. ஸ்கூலுன்றதுனால காலியாக இருந்து நல்ல தரிசனம். 6வது வாரம் ரொம்ப மனநிறைவாக முடிஞ்சுது.